வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எசென்ஷியல் கேர் சேனல். நம்ம ஒவ்வொரு வாரமும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். போன மாசம் பேசுறப்ப ஆக்சுவலா குழந்தைங்களோட தலை வடிவத்தை பத்தி பேசியிருந்தோம். ஆனா என் மனசுல இருந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து தலைமுடியை பத்தி பேசணும் அப்படின்னு. தலைமுடி ஏன் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு படுது, அதை பத்தி ஏன் ஒரு எபிசோட் போடணும் அப்படின்னு புருவத்தை உயர்த்துறவங்க எல்லாருக்குமே முக்கியமா நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்டோட கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கை குழந்தைங்களுக்கு சரியான அளவு முடி இல்லை அப்படின்னு ஆதங்கப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடி கம்மியா இருக்கிறது ஒரு பிரச்சனையா அல்லது வேற ஏதாவது நோய்க்கான அறிகுறியா அப்படின்னு கேட்கறவங்க ரெண்டாவது கேட்டகரி. கடைசி கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு முடி அதிகமாக இருக்கிற சமயத்தில் இது பிரச்சனையா அல்லது என் பெண்ணுக்கு லேசா மீசை இருக்கிற மாதிரி இருக்கு இது ப்ராப்ளமானு கேட்கறவங்க இன்னொரு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி முடியை பத்தி பேசணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாயோட கருவுல இருக்கிற சமயத்துல வெளியே வர்ற சமயத்துல குழந்தைங்களுக்கு வந்து முடியை பாத்தீங்கன்னா புன்னிறத்துல இருக்கும், அவங்க எந்த வயசா இருந்தாலும். இந்த ஹேரை வந்து ஆங்கிலத்துல லனுகோ ஹேர்னு சொல்லுவோம். LANUGO, லனுகோ ஹேர். ஸோ இந்த லனுகோ ஹேர் அப்படின்றது எதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நிரந்தரமான முடி கிடையாது. ஏன்னா லனுகோ ஹேர் வந்து குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் 6 வாரத்துக்குள்ளார கொட்டி புது முடி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ புது முடி வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து காலத்தோட எந்த மாதிரி சூழ்நிலையை பொறுத்தும் சீதோஷ்ணத்தை பொறுத்தும் முடி அமையிறது கிடையாது. இது என்டையர்லி உங்க மரபணு சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ மரபணு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தைக்கு முடி வளரும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தாயோ தந்தையோ சின்ன வயசுல ரொம்ப முடி கம்மியா அவங்க தலையில இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் வந்து மரபணுன்னு சொல்றோம். ஸோ குழந்தைக்கு முடி கம்மியா இருக்கு, இது இப்படியே தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா கிடையாது. ஏன்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க மரபணு என்ன சொல்லுதோ தலையில முடி அந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிடும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய குழந்தைங்க முடி நிறைய கொட்டுது சார். அதுவும் பொதுவா பாத்தீங்கன்னா 7 மாசத்துல இருந்து 11 மாசத்துக்குள்ள நிறைய முடி கொட்டுது சார்னு கூப்பிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க முடி கொட்டுறதுன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். 50ல இருந்து 100 முடி வந்து குழந்தைங்களோட வளர்ற பருவத்துல முடி கொட்டுச்சு அப்படின்னா, முடி அப்படின்றது என்னன்றது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முடின்றது ஒரு டெட் செல், உயிரற்ற அணு. ஸோ முடி வந்து சாதாரணமாக வந்து உங்களுக்கு அதில் வலியோ இல்லை அதில் சூடோ எதுவுமே தெரியாது. அது தோலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் முடியை பிடிச்சி நீங்கள் இழுக்கிறப்பையும் சரி, மேலே சீதோஷ்ணம் மாறுறப்பையும் சரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. ஸோ 50லேருந்து 100 முடி கொட்டுறது மிக சாதாரண விஷயம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக வளர்கிற குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி, குழந்தை முடி வளரல, முடி வந்து ஒரு டைஃபாய்டு வந்துச்சு சார், ஒரு வைரல் ஃபீவர் வந்துச்சு சார், முடி எல்லாமே விழுந்துருச்சு சார், அதுக்கப்புறம் குழந்தைக்கு முடியே வளரல சார்னு கேட்டிங்கன்னா, முடியோட வளர்ச்சியில முடி வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு போயிருக்குன்னு அர்த்தம். அந்த ரெஸ்டிங் ஃபேஸ் மறுபடியும் உடம்புல வந்து அந்த பாதிப்பு போன பிறகு வளர ஆரம்பிக்கும்ன்றதான் மருத்துவ உண்மை. ஸோ இந்த ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கப்ப தயவு செய்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு கேட்டகரி ஆஃப் குழந்தைங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோபீஷியான்னு சொல்லுவாங்க. அதாவது முடி வந்து கொட்டுறது ஒரு பக்கம். அலோபீஷியா எரியேட்டா அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும், ஒரு கையில மட்டும் இந்த இடத்துல முடி கொட்டிட்டு அந்த இடத்துல மட்டும் முடி தோல் வந்து வெண்மையா தெரியுது. ஸோ இந்த அலோபீஷியா எரியேட்டா வந்து நிறைய குழந்தைங்களுக்கு எந்த காரணத்துக்குமே எதுக்குன்னு தெரியாம வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தானா சரியாயிடும். மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அந்த முடி இல்லாத பகுதியில மட்டும் முடி வளர்றதுக்கு சில விதமான டிராப்ஸை கொடுப்பாங்க, அது தாராளமா பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அலோபீஷியா டோட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலோபீஷியா டோட்டாலிஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு ஃபுல்லா இருக்கக்கூடிய முடி கம்ப்ளீட்டா கொட்டி அவங்க பேர் தான் வந்து அலோபீஷியா டோட்டாலிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அலோபீஷியா டோட்டாலிஸ்ன்றது மரபணு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட சில பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோபீஷியா டோட்டாலிஸ் இயற்கையாகவே அமைய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கேன்சர் செல்லோட மல்டிப்ளிகேஷனை அபிவிருத்தியை குறைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் முடியை ஏன் கொட்ட செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, முடியும் ஒரு விதமான டெட் செல்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதனால அதையும் போய் பாதிக்கும். ஸோ வேரோட முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மருத்துவ உலகத்தோட உண்மை. ஸோ முடி பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்றதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான தலைமுடி எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அயன் டிராப்ஸும், குழந்தை பிறந்ததுல இருந்து 2 வயசு வரைக்கும் மல்டிவிட்டமின் டிராப்ஸும் மிக மிக முக்கியம். இது ரெண்டுத்தையும் கட்டாயமா கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு முடி ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம உடல்நிலை மட்டும் இல்லாம மூளை வளர்ச்சியும் முக்கியமா முன்னேறும்ன்றதுதான் மருத்துவ உலகத்துல இத்தனை வருஷமா நம்ம கத்துக்கிட்ட உண்மை. ஸோ தலைமுடியை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சுருக்கமா சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு பெரிய ஊக்கம். அடுத்து என்ன டாபிக் என்ன பேசலான்றதை கமெண்ட்ஸை பார்த்து தான் நான் கத்துக்க போறேன். அதுவரை உங்ககிட்ட விடைபெறுவது டாக்டர் தனசேகர். மிக்க நன்றி, வணக்கம்.